ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கார்த்திகை தீபத்துக்கு நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் விளக்கு ஏற்றலான்னு சொல்லிட்டு. ஆனால் மழை இப்போ விட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மழை வந்துடும் போல். நான் பூஜை ரூம்லாம் ரெடி பண்ணிட்டேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். பூஜை இது ஹால்லேயே தான் செட் பண்ணியிருக்கோம். ஹால்லேயே ஒரு கபோர்டு கட்டி நம்மளுக்கு வேறு இடம் நம்ம வீட்டில் இல்லை. அதனால் ஹால்லேயே செட் பண்ணியாச்சு. அதுக்கு டோர் அடிக்கணும். இங்கே பாருங்க, நான் செட் பண்ணி எல்லாமும் ரெடி பண்ணி அழகாக வச்சுட்டேன். இன்னும் மணி 5 தான் ஆகுது. விளக்கேற்ற எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இங்கே பாருங்க, குத்து விளக்கு, விளக்குலாம் ஒரு 10 விளக்கு இருக்குது. அதையும் எண்ணெய் ஊற்றி திருநூல் போட்டு வச்சுட்டேன். பாருங்க, மிஷின் மேலே அகல் விளக்குலாம் எண்ணெய் ஊற்ற போகிறேன். ஒரு 5 விளக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். மீதெல்லாம் சரி மழை வருதான்னு பார்த்துட்டு ஊற்றிக்கலாம் அப்படின்னு வயிற்றில் வச்சுருக்கேன். வீட்டை சுற்றி தண்ணி ஏறிட்டே இருக்குது. வீராண ஏரி திறந்து விட்டுட்டாங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக 2 படி ஏறிடுச்சு. ஆனால் நம்ம வீடு ஹைட்டாக இருக்கிறதுனால தண்ணி அவ்வளோவும் வராது. இருந்தாலும் 2 படி ஏறிடுச்சு. நைட்டு மோஸ்ட்லி மழை பெஞ்சிச்சுன்னா மேலே ஏற வாய்ப்பு உள்ளது. நம்ம எப்படி தீபம் ஏற்ற போகிறோன்னு தெரியல. மழை வரக்கூடாதுன்னு நானும் கடவுளை வேண்டிகிட்டு இருக்கேன். நீங்களும் வேண்டிக்கங்க மழை வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு. தீபம் ஏற்றுறவனையே பார்க்கலாம் வாங்க. எப்படி நீங்களாம் தீபம் ஏற்றுறீங்களா இல்லையான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் பாப்பா எங்கள் பசங்கள்லாம் ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு விளக்கு எப்படி தீபம் ஏற்ற போகிறோன்னு இருக்காங்க. கிட்ட இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. கரையை பாருங்கள். கரை ஒரு கல் தான் இருக்குது. அந்த ஒரு கல்லும் ரொம்பிடுச்சுன்னா ஊர் ஃபுல்லாக தண்ணி வந்துடும். இது வீராண ஏரி திறந்து விட்டுருக்காங்க. ஏற்ற முடியாது, அதனால படியில் மட்டும் ஏற்றிட்டு இருக்கோம்.